அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். மணி இஸ் தி காட் ஆஃப் தி செஞ்சுரி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் படித்தேன். இந்த நூற்றாண்டின் கடவுள் பணம்தான் அப்படின்னு அதில் ஒரு அப்படியே நடுவில் ஒரு வாசகம் வருகிறது. ரொம்ப வியப்பாயிடுச்சு. எவ்வளோ பொட்டில் அடித்தா மாதிரி அந்த எழுத்தாளர் சொல்லிட்டார் பாருங்களேன். என்னதான் இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு உலகம் முழுக்க எல்லாரும் கும்பிட்டா கூட பணம் தான் சகலத்தையும் முடிவு செய்யுது இல்லையா? நம்ம காலையில் எழுந்து ஒரு காஃபி குடிக்கிறதுலேருந்து இரவு படுக்க போகிறப்போ நம்ம ஆன் பண்ணுற ஃபேன் அல்லது ஏசி அல்லது படுக்கிற படுக்கை அல்லது அப்போ பால் குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கிற ஒரு டம்ளர் பால், இது சகலத்தையும் எல்லாத்தையும் முடிவு செய்து பணம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அது இருக்கட்டும், அது பரவாயில்ல. ஏதாவது பணத்தின் பின்னால் மனிதன் போகிறான்றதுனாலேயே பணம் தான் வசதியானதுன்னு ஆயிடுமான்னு நீங்கள் அது பின்னால் போகாமல் இருங்க. பணத்தை தேடி ஓடாதவர்கள் பின்னால் தான் பணம் தேடி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் இன்றைக்கி அந்த பண பரிவர்த்தனை செய்வது அப்படிங்கிறத நவீன தொழில்நுட்பம் அதை ரொம்ப அருமையாக மாற்றி விட்டது. நீங்கள் கையில் பணமே வச்சுக்க வேணாம், ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட செலவழிக்கலாம். எப்படி? இதுக்குன்னே பண பரிவர்த்தனை செய்வதற்காக டிஜிட்டல் தொழில்நுட்பத்திலே நமக்கு பல வசதிகள் வந்து விட்டன. திருமண வீடுகள்லாம் போனால் அங்கெல்லாம் பெருசாக ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க, அப்படியே கருப்பு 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 கருப்பாக இருக்குது. என்னங்க இது அப்படின்னா, அது மொய் எழுதுறதுக்கு கியூஆர் கோடுங்க அப்படின்றாங்க. மொய் எழுதுறதுக்கு கியூஆர் கோடு? ஆமாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதோ அதில் போய் உங்கள் செல்ஃபோனை வச்சு கிளிக் பண்ணுங்கள், எவ்வளவு மொய் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையை அது மூலமாக நீங்கள் மாப்பிள்ளை அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம், பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலான்றாங்க. எவ்வளோ வசதியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கியூஆர் கோடு. இதை வச்சே பணத்தை நீங்கள் பரிவர்த்தனை செய்யலாம். இல்லைன்னா ஜிபே, அந்த பே, இந்த பே, இப்படிலாம் விதவிதமாலாம் வந்துருச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பணத்தாள் இருக்குது இல்லைங்களா, ரூபா நோட்டு, அது கையில் இருக்கிற பொழுது நமக்குள் கிடைக்கிற ஒரு நம்மை அறியாமல் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, என்ன தான் இந்த நம்பரில் மாற்றி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டங்க அப்படின்னாலும் அது பெருசாக தருதில்லை. இன்றைக்கி கூட ஆசீர்வாதம் பண்ணி ஒருத்த காலில் விழுந்து எந்திரிக்க, பிள்ளைங்க காலில் விழுந்து எழுதிக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு கையில் கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வருது. உன் பேங்க் அக்கௌண்ட் சொல்லு, உங்கள் அப்பா பேங்க் அக்கௌண்ட் சொல்லு, அதில் ஒரு 500 ரூபா நான் போட்டுடுறேன் அப்படின்னா அவன் மூஞ்சியாக சுண்டி போயிடுது. நீ போடுற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா, நீ எப்போ போடுவேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுதோ இல்லை மனசுக்குள்ளே நினச்சிக்குதோ. அதே கையில் ஒரு 101 ரூபா கொடுத்து நல்லா இருறா கண்ணா அப்படின்னா அவன் முகமே அப்படியே 100 வருஷம் வாழ்ந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறான். இந்த பணத்தை கையில் எடுப்பதற்கு இன்றைக்கு பல விஷயங்கள், அதற்கு பெயர் ஏடிஎம் அப்படின்னு ஊருக்கு ஊர் நிறைய வந்துருச்சு. எல்லா வங்கிகளும் அந்த வசதிகளை நமக்கு தருகிறார்கள். ஏடிஎம்மில் போய் அந்த கார்டை சொருகி அப்படியே பணம், அது உள்ளுக்குள்ளேயே அது எண்ணுகிற அந்த சத்தம் கிர் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். பணத்தை அது கவுண்ட் பண்ணி அப்படி வெளில விடுது. அந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து கேஷ் வெளில வர்றப்போ பார்க்குறதே ஒரு தனி மகிழ்ச்சியாக தான் இருக்குல்ல. கையில் 4 காசு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெம்பு அந்த ஏடிஎம்லேருந்து பணமாக நாம் கையில் பெறுகிற பொழுது அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். ஆனால் இது இன்றைக்கி பரவலாக எல்லோரும் கையாண்டால் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க. ஏன்? இதுலேயும் நிறைய தகுடு தத்தம்லாம் நம்மால் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பாருங்கள், டெக்னாலஜி மனித குலத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை தருகிறது. ஆனால் எதை நீ கொடுத்தாலும் அதில் நான் என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு சில பேர் களம் இறங்கியிருக்கிறான். அதனாலேயே நல்ல மனிதர்கள் கூட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற பொழுது ஜன நடமாட்டம் இருக்கிற ஏடிஎம்மிலிருந்து எடுங்கன்றாங்க. சில இடங்கள் கொஞ்சம் தனிமையாக இருக்கும் அல்லது தனிமையான சூழல் இருக்கிற நேரமாக இருக்கும். ராத்திரி 9 மணி 10 மணிக்கு மேலே ஏடிஎம்மில் போய் எடுக்கிறதா இருந்தால் அவ்வளோவா பரபரப்பாக போக்குவரத்துலாம் இருக்காது. சென்னையில் 24 மணி நேரமும் இருக்குது. சென்னை தவிர மற்ற ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான், அவ்வளோவா ஜன நடமாட்டம் இல்லாத ஏடிஎம்மில் ராத்திரி அல்லது கொஞ்சம் குறைந்த நேரத்தில் போய் எடுக்காதீங்க. இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற பொழுது
தனியாக இருப்பதற்கான எல்லா உரிமையும் உண்டு. சந்தேகமான ஆள் யாராவது கூட இருந்து, சார் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா சார் அப்படின்னா, ஒன்றையும் வேணாம், நீ பின்னால் வெளில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படி சொன்ன பிறகும் அவர் போகல அப்படின்னா, இதுக்காக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் போயிட்டுருக்காதீங்க. நீங்கள் உடனடியாக அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த ஏடிஎம்குள்ளே போங்க. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் செய்ய முடிஞ்ச பாதுகாப்பான வேலை. இதுக்காக அவுத்த போய் தகராறு பண்ணிட்டு இருக்க முடியுமா? வேண்டாம். இதை விட நான் நிறைய பெரியவர்களை பார்த்துருக்குறேன். என்னன்னா, அவங்க கையில் அந்த அட்டை இருக்கிறது, அந்த அட்டையை உள்ளே போட்டு பின் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பர்சனல் இண்டெக்ஸ் நம்பர், அதான் அதனுடைய சுருக்கம் தான் பின் அப்படின்றது. அந்த பின் நம்பரை ஒரு பெரியவர் ஒருத்தர், கிராமத்து பெரியவர், அவருக்கு அந்த மிஷினில் போட்டு பணத்தை எடுக்கிறது எப்படின்னு தெரிலங்க. அந்த கார்டை பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்தார், கொஞ்சம் போட்டு எடுத்து கொடுங்கன்னு. அவர் போட்டு எடுத்து கொடுக்குறார். ஏன் பின் நம்பர் சொல்லுங்கள் பெரியவரே அப்படின்னா இவரு சொல்கிறார். பாருங்கள், அதுக்கு பிறகு அவர் போட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்புகிறப்போ அந்த ஏடிஎம் வாசலில் அந்த பெரியவர் அப்படியே கவலை தோய்ந்த முகத்தோட கண்ணில் கண்ணீர் பொங்குது அவருக்கு. ஏன் என்னாச்சுன்னா, அவர் சொன்னது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவர் முதல்ல அந்த கார்டை பயன்படுத்தி அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் கூட இருந்தவர். பின் நம்பரை சொல்லுங்கன்னொடனே இந்த பெரிய ஒரு 4 3 1 2 அது என்னவோ அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஊர் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி, உதவி பண்ணீங்க அப்படின்றப்போ, இந்தாங்க பெரியவரே போயிட்டு வாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கார்டை திருப்ப கொடுத்துட்டு டக்குன்னு பைக்கில் ஏறி போயிட்டார். அப்புறம் தான் தெரியுது, இவர் திருப்ப கொடுத்த கார்டு இருக்குதே அது அந்த பெரியவர் கொடுத்தது இல்லை. இதுக்குன்னே அவன் திட்டமிட்டு வந்திருக்கிறான். அவன் இதுக்குன்னு வேற ஒரு கார்டு அதை வச்சுருக்கிறான். டக்குன்னு அதை கொடுத்துட்டு மாட்டி ஏறி போயிட்டான். இப்போ பெரியவருடைய உண்மையான கார்டு அவங்ககிட்ட, அவருடைய பின் நம்பர் அவங்ககிட்ட, அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருந்ததோ என்னவோ தெரியாது. முன்பின் தெரியாதவர்களிடத்தில் உங்களுடைய பின் நம்பரை சொல்ல வேண்டாம், அதிலேயே எழுதி வைக்க வேண்டாம். அதை விட முக்கியமான விஷயம், உடனடியாக உங்கள் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் வங்கியிலிருந்தே தகவல் வரும். அந்த அந்த வசதியை கேட்டு பெறுங்கள். உங்கள் வங்கிகிட்ட சொல்லிடுங்க, சார் இது மாதிரி எடுத்தால் வரணுமே அப்படின்னா அதை இப்போ எல்லா வங்கியிலையும் தராங்க. அப்போ தான் யாராவது எடுத்தாலும் கூட உடனடியாக உங்களுக்கு தகவல் வரும். அது மட்டும் இல்லை, உங்கள் கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த வங்கிக்கு சொல்லி அந்த கார்டை பிளாக் பண்ணுறதுக்கு, அதனுடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக தடை செய்வதற்கு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் செய்வார்கள். ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறது சந்தோஷந்தான், ஆனால் எடுக்கிற பணம் உங்களுக்கு தங்கணுமே. அது மட்டும் இல்லை, புத்திசாலித்தனமாக தான் எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தணும். அப்பாவியாக போய் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்மை சுற்றி நிறைய பேர் இதை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். பின் என்பது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டுமே தவிர வருத்தப்படக்கூடிய அளவிற்கு பின் விளைவுகளை தருவதற்கு நாமே அனுமதிக்கலாமா? இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.